நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு ஆண்டவன் பாசம் காட்டுறதுக்காக சரோஜினி அம்மாவை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு நான் மகளா இருக்க மாட்டேன். செந்தமிழ் அரசிக்கு நான் மகளா இருக்க மாட்டேன். நான் செல்வியா தான் இருப்பேன். என் வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா? இதெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இப்ப தெரியணுமா? இதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்திருக்க கூடாதா? நான் அம்மாவையும் பார்க்காம அவரையும் பார்க்காம. அவர்னா யாரு? உங்க அப்பாவா? உங்க அப்பா தானே? விஸ்வநாதன் சார். அவர் உங்க அப்பா தானே? சரி சரி, உங்க அப்பாவையும் பார்க்காம இருந்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன்ல. செல்வி, பிராக்டிக்கலா பேசணும். உங்க அம்மாவை நீ பார்க்காம இருந்திருந்தா இந்த 100 கோடி ரூபாய் சொத்து உனக்கு கிடைச்சிருக்குமா? இப்ப விஸ்வநாதனோட ஒரே பொண்ணு நீ தான் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் சொத்து நம்ம கிடைக்க போகுது. உங்களுக்கு சொத்து தான் பெருசா தெரியுது, ஏன் நிம்மதி உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன செல்வி நீ? சொத்து இருந்தா பாதுகாப்பு இருக்கும், பாதுகாப்பு இருந்தா நிம்மதி தானா வந்துட்டு போகுது. நான் அவரை அப்பான்னு நினைச்சா தானே, நான் அவரை அப்பாவா ஏத்துக்கிட்டா தானே. நீ அப்பாவை ஏத்துக்கலன்னா நீ அவர் பொண்ணு இல்லன்னு ஆயிடுமா? அவரை விட மாட்டாரு. நீ அவர் பொண்ணுதான். இல்ல இல்ல, அவர் எனக்கு சாருதா. நான் அவரை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். என்னால அவரை அப்பாவா நினைச்சு கூட பார்க்க முடியாது. தப்பு தப்பு. சில சமயத்துல நீ இந்த மாதிரி தப்பா முடிவு எடுக்கிற செல்வி. இல்லைங்க, இந்த விஷயத்துல நான் தப்பா முடிவு எடுக்கல, எடுக்கவும் மாட்டேன். இப்ப என்ன? நான் அவர் அப்பான கூப்பிடணும், அவர்கிட்ட இருந்து சொத்து வாங்கணும், அவ்வளவுதானே? சரி, அப்படியே தான் வச்சுக்கோயேன். இப்ப அதுவா முக்கியம்? இப்ப உன்னை சுத்தி என்ன நடக்குது அத முதல்ல தெரிஞ்சுக்கோ, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாமே என்ன சுத்தி தான் நடந்திருக்கு, என்ன சுத்தி தான் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே தெரியாம நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். அதுதான் நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். உன்னை சுத்தி தான் எல்லாம் நடந்திருக்கு. எனக்கு கூட தெரியும் விஸ்வநாதன் சார் உன் அப்பான்னு எனக்கும் தெரியும். நான் ஜாடமாடியா உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், நீ புரிஞ்சுக்கல. அவர்தான் என் அப்பான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். அப்புறம் ஏன் இது என்கிட்ட சொல்லல? சூழ்நிலை, சொல்ல முடியல. இப்ப அதான் முக்கியம். கோவப்படாத, உணர்ச்சி வசப்படாத. நல்ல அமைதியான சமயத்துல முடிவிடு, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். போ, ஹேவ் அ காஃபி, ரிலாக்ஸ். அப்புறம் இத பத்தி யோசிக்கலாம். இல்ல, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லாம விட மாட்டியே. விஸ்வநாதன் சாரும் சரோஜினி அம்மாவும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. சத்தியம் வாங்கிட்டாங்க. என்ன செய்ய சொல்ற? அவர் தான் உன் அப்பான்னு தெரிஞ்சா நீ வெறுத்துருவியோன்னு பயத்துல அப்படி சொல்லிருக்கலாம். முகம் தெரியாத அப்பாவை தான் நான் வெறுத்தேன்.
ஆனா விஸ்வநாதன் சார் தான் அப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் வெறுத்திருக்க மாட்டேன். அதை இப்ப சொல்ற. அவர் முதல்ல உன்னை பார்த்தபோது நான் தான் உன் அப்பான்னு சொல்லியிருந்தா ஏத்துட்டு இருப்பியா? இப்ப நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் சொல்ற. அப்போ சொல்லியிருக்க மாட்டே நீ. ஆனா அத்தை அப்படி இல்ல. முன்னாடி உன்னை வெறுத்தாலும் இப்போ உன்னையே தானே நினைச்சிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த நல்ல குணத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்களே. எதுங்க நல்ல குணம்? நான் விஸ்வநாதன் சார் கூட சேரக்கூடாதுன்னு விஸ்வநாதன் சாரை பத்தி தப்பா சொன்னாங்க. அது நல்ல குணமா? அவங்க குடும்பத்தை போய் டார்ச்சர் பண்ணாங்க. அது நல்ல குணமா? சரி 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 விட்டுரு. வேண்டாம், அந்த பேச்சை எடுத்துட கூடாது. வேதாளம் மறுபடியும் முருங்க பண்ண ஏறிடுச்சு. இந்த பார் செல்வி, உங்க அம்மா சொன்னா அதுல உண்மை இருக்கும். அப்ப விஸ்வநாதன் சார் நல்லவர் இல்லைங்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்படி சொல்லவே இல்ல. உன்னை அவங்க அவர் கூட சேரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த காரணம் இருக்காது. வேற ஏதாவது கூட இருக்கலாம்ல. என்ன காரணம் சொல்லுங்க. என்ன காரணம் சொல்லுங்க. சொல்லுங்க. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நீ கேள்வி கேட்டுட்டே இருப்ப. இத பார், உங்க அம்மா நீ வெறுக்கிற, ஏன் அத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். வெறுக்கிறது உன்னோட விருப்பம், அவங்கள பிடிச்சிருந்தா அது என்னோட விருப்பம். இத பாருங்க, விஸ்வநாதன் சார் நல்லவரா கெட்டவரா முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? என்னை விட நீ தான் அவர்கிட்ட அதிகமா பழகுற. உனக்கு தெரியும். உனக்கு தெரியற அளவு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு வகையில பார்த்தா கார்த்திகேயன் சாரை விட விஸ்வநாதன் சார் கிட்ட தான் எனக்கு உரிமை ஜாஸ்தி. எனக்கு அவரும் ஒரு மாமா தான். அதுக்காக அத்தையை விட்டு கொடுத்துட்டு அவர் விஸ்வநாதன் சார் ரொம்ப நல்லவர்லாம் என்னால பேச முடியாது. செல்வி, இத பார், விஸ்வநாதன் சார் நல்லவரா கெட்டவரா அந்த வாக்குவாதம்லாம் வேண்டாம். எங்க அத்தை நல்லவங்க. அவங்க நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். அவங்க கூட நிப்பேன், அவ்வளவுதான். நான் விஸ்வநாதன் சார் பக்கம் தான் நிப்பேன். அவர் நல்லவர் இல்லைன்னு நம்ப வைக்கிறதுக்காக அம்மா என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நான் அவங்க கூட தான் நிப்பேன். சரிதா, விஸ்வநாதன் சார அப்பாவா ஏத்துக்க மாட்டாங்களா? ஆனா அவங்க கூட இருப்பாங்களா, அவங்க வீட்டுக்கு போவாங்களா? என்ன நியாயம் இது? ஏன்னா அவங்க நல்லவங்க, நான் நல்லவங்க பக்கம் தான் நிப்பேன். ஒரு நாள் வீட்டுக்கு போலேன்னா துடிச்சு போறாங்களே அந்த அம்மா, அவங்க தாங்க அம்மா. நான் அந்த அம்மாவுக்காக தான் அந்த வீட்டுக்கு போறேன். பெத்த பொண்ண வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்களை விட எங்க எனக்கு உண்மை தெரிஞ்சா நான் வேலைக்கு போயிடுவேன்னு நினைச்சாங்க பாருங்க. அவங்க எவ்வளோ மேல். நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க கூட தான் நிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறம் வாங்க வாங்க ஜிஜே. ஓகே சார். நேரில் பார்த்த உடனே வாங்கன்னு கூப்பிடுறீங்க. நீங்க போன்லயே என்ன கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், கூப்பிடல. நான் உங்ககிட்ட கம்பெனி கேட்டதுனால அப்செட் ஆயிட்டீங்களோ? எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் எனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சிருந்தா கம்பெனி கொடுத்துருப்பீங்களே. எனக்கு பிறந்தது ஒரே பொண்ணு செல்வி மட்டும்தான். நீங்க என்னோட மாப்பிள்ள. உங்களுக்கு ஒரு கம்பெனி என்ன 14 கம்பெனியும் கொடுப்பேன்னு சொல்லிருப்பீங்களே. ஜிஜே, நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் இல்லைன்னு சொன்னா தானே நீங்க கோவப்படணும். உட்காருங்க. அப்ப நீங்க கம்பெனி கொடுக்குறேங்கிறீங்களா? கொடுக்குறேன். ஆஃபீஸ் இல்லை, கம்பெனி இல்லை, பணமா தரேன். அதை வச்சு எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க. இல்ல சார், அதெல்லாம் வேணாம் சார். ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சு ஆஃபீஸ் தேடி ஸ்டாஃப் செலக்ட் பண்ணி அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? அப்படியே ஆரம்பிச்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமான்னு சொல்ல முடியாது சார். அதனால தான் கேட்குறேன். ஏற்கனவே நல்ல லாபத்தில் போயிட்டு இருக்க உங்கள் கம்பெனியை கேட்குறேன். இருக்கிற ஸ்டாஃப், ஆஃபீஸ், அதே கம்பெனி நேம், இதில் போனால் எனக்கு ஈஸியாக இருக்கும் சார். ஜிஜே, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் பிடிவாதம் பிடிக்கல சார், நீங்கள் தான் பிடிவாதம் பிடிக்கிறீங்க சார். கடைசியாக கேட்குறேன், உங்களால் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொன்னால் நான் போயிட்டே இருக்கேன். நான் உண்மையை சொல்லணும்னா, நான் உங்களுக்கு பண்ண வேலைக்கு ஒரு கம்பெனி இல்லை
14 கம்பெனி கொடுக்கலாம். நான் நினைச்சா அந்த 14 கம்பெனியும் உங்களால ஒழுங்கா நடத்த விடாம பண்ண முடியும். தப்பா நினைக்காதீங்க, ஆண்டவன் என்ன அப்படி படைச்சிட்டான், அந்த மாதிரி ஒரு குணத்தை கொடுத்துட்டான். எனக்கு என்னோட உரிமையில எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா அதை வச்சிருக்க கூட, அதை ஒழுங்கா வச்சிருக்க கூடாது. அப்படி ஒரு குணத்தை கொடுத்துட்டான், என்ன செய்ய சொல்றீங்க? நான் அப்படி ஏதாவது பண்ணிட்டேன்னா நீங்க என்ன குறை சொல்லக்கூடாது, ஆண்டவனை தான் குறை சொல்லணும். ஜிஜே, டென்ஷன் ஆயிட்டீங்களா? புதுசா கம்பெனி ஆரம்பிச்சு உங்க முயற்சியில நீங்க வளரணும்னு நான் நினைச்சேன். மருமகன் அப்படி ஆகணும்னு மாமனார் ஆசைப்படக்கூடாதா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வற்புறுத்த மாட்டேன். அப்படிலாம் இல்லை சார், வயசாயிட்டே போகுது. எல்லாரும் சொல்றாங்க எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் எங்கேயோ போகணும்னு. என்னை விட சின்ன பசங்கள்லாம் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டே போறானுங்க. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க கொடுத்தா தானே நானும் வர முடியும். நீங்களும் எங்கேயோ போகணும் ஜிஜே. நீங்க கேட்ட மாதிரியே என் கம்பெனியில் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஏன் இந்த கம்பெனி பிடிச்சிருந்தா இதையே எடுத்துக்கோங்க. நிஜமாவா சார்? ஓகே, தேங்க்யூ சார். சார் நான் இப்போ தேங்க்யூ சார்னு சொல்லணுமா இல்லை மாமான்னு சொல்லலாமா? உங்க இஷ்டம். தேங்க்யூ மாமா சார், தேங்க்யூ மாமா சார். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கே நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் மாமா சார். இப்போ நான் கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போய் முதல்ல சாமி கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். அப்புறம் மாமா சார், நீங்க இங்க இருக்கவங்க கிட்ட நாளையிலேருந்து நான் தான் முதலாளிங்கிறத சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன் மாமா சார். தேங்க்யூ, தேங்க்யூ மாமா சார். வரேன். சங்கி, இப்படி ஒரு அக்கா நம்ம கூட பிறந்திருக்கூடாதா? இந்த வீட்லயே நம்ம கூட இருந்திருக்கூடாதான்னு எத்தனை நாள் ஏங்கிருப்பேன் தெரியுமா? இப்போ அவங்க நம்ம அக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ரொம்ப கோவமா போனாங்க. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. உறவே இல்லைன்னு தெரிஞ்சாலும் வச்ச பாசத்தை மாத்திக்க மாட்டாங்க செல்வி அக்கா. இல்லைன்னு நினைச்சது இப்போ இருக்குன்னு தெரிஞ்சதும் சந்தோஷத்துல அவங்களுக்கு பேச்சே வரல. அப்போ வந்த கோவம் வந்த விதத்திலே போயிடும். பாவம் அம்மா, அக்கா வந்துட்டு போனதுல இருந்து அழுதுட்டே இருக்காங்க. சாப்பிடல, தூங்கல. எனக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு மருந்து அக்கா வரதான். கண்டிப்பா அக்கா வருவாங்க, நீ வேணா பாரு. அக்கா வரணும். அவங்க வந்தா நம்ம வீட்லயே இருந்துருங்கக்கான்னு கண்டிப்பா நான் கேட்பேன். முதல்ல அக்கா வரட்டும். ஏன் சார் தரையை தொட்டு கும்பிடுறீங்க? ஆஃபீஸ் எனக்கு கோவில் மாதிரி, பிசினஸ் கடவுள். நான் மட்டும் இல்ல, இங்க ஒர்க் பண்ற அத்தனை பேருமே இங்க நுழையறதுக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு தான் உள்ள போகணும். ஓகே சார், போலாமா சார்? நீங்க கும்பிடுங்க, போங்க. வாங்க. என்ன சார்? கம்பெனியோட புது எம்டி வரேன். அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விஷ் பண்ண மாட்டாங்களா, குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்களா உங்க ஆபீஸ்ல? அவங்களுக்கு தெரியாது சார், நீங்க தான் புது பாஸ்ன்னு. யார் அவங்களுக்கு சொல்றது? நான் தான் சொல்லணும். சொல்லுங்க. சரி சார். ஸ்டாஃப்ஸ், 1 மினிட். சார் தான் நம்ம ஆபீஸோட புது எம்டி, மிஸ்டர் ஜெய்தேவ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உட்காந்து தூங்கிடாதீங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க. சார், மற்ற செக்ஷன் போய் பார்க்கலாமா சார்? முதல்ல அவங்க கிட்ட நான் தான் புது எம்டின்னு சொல்லுங்க, அப்புறம் போலாம். என் கேபின் எங்க? உள்ளே இருக்கு சார். வாங்க வாங்க சார். போங்க சார். குட், நைஸ் கேபின்.
உங்க பேர் என்ன? மேனேஜர் பட்டாபி. உங்க பேரை தான் கேட்டேன், போஸ்ட் கேட்கல. நீங்க மறந்துடக்கூடாதுன்னு தான் சார். மறந்துருங்க. உங்க பேர் பட்டாபிங்கிறத இனிமே மறந்துருங்க. இனிமே நான் உங்களை பட்டுன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே சார். இந்த ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? 400 பேர் சார். ஓ, அவ்வளோ பேரா? எல்லாரையும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. ஐ வாண்ட் ஹேவ் பர்சனல் இன்டர்வியூ. ஓகே சார். உங்க பேரு? முருகேசன். முருகா. உங்களுக்கு எத்தனை பசங்க? 3 பிள்ளைங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனதாலும் சார் 3 பிள்ளைங்க. ஏன் கல்யாணம் ஆகாம குழந்தை பெற்றுக்க முடியாதா? எங்களுக்கு தெரியாதா அது? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். வீட்டு வாடகை எவ்வளோ? 3000 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன் சார். வீட்டு ஓனர் 5000 ரூபாய் ஏற்றிட்டாரு சார். சிட்டியில் வீட்டு வாடகைலாம் டபுள் ஆயிடுச்சு சார். ம். உங்களுக்கு இங்கே எவ்வளோ சம்பளம்? 10,000 ரூபா சார். 10,000 ரூபா சம்பளத்தில் வாடகை கொடுத்து பசங்களை படிக்க வச்சு இருக்கிற விலைவாசியில் ரொம்ப கஷ்டப்படுவீங்களே முருகேசன். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். ஒவ்வொரு மாதம் போகிறதுக்குள்ள உயிரே போயிடுது சார். ஏன் முருகேசன், நீங்கள் இந்த ஆஃபீஸில் அப்படி இப்படி சைடில் கீட்டில் பணம் சம்பாதிக்கிறது இல்லையா? சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? பட்னியாக கிடந்தாலும் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நான். அப்போ உங்களுக்கு இந்த ஆஃபீஸில் வேலை இல்லை சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். நேர்மையாக இருந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை ஓட்டுறவங்களுக்கு வீட்டு சிந்தனை மட்டும்தான் இருக்கும். கம்பெனி பற்றி நீங்கள் எங்கே நினைக்க போறீங்க? ஒன்னையே வசதிக்காத நீ எப்படியா கம்பெனியை வசத்த போற? ஐம் சாரி, நான் உங்களை வேலையை விட்டு தூக்குறேன். யூஆர் டிஸ்மிஸ்ட். சார் போய் உங்கள் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு கிளம்புங்க. எப்படி சார் வர சொல்லியிருந்தீங்களாமே. உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்கள் பேர்? முத்துக்குமார் சார். என்ன சம்பளம் வாங்குறீங்க? 10,000 வாங்குறேன் சார். இருக்கிற விலைவாசியில் வீட்டு வாடகை கொடுத்து மற்ற செலவெல்லாம் செய்கிறதுக்கு 10,000 போதாதே முத்துக்குமார்? எனக்கு வாடகை பிரச்சனை இல்லை சார். 2 கிரவுண்டில் சொந்த வீடு கட்டியிருக்கேன். 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன். சொந்தமாக கார் வச்சுருக்கேன். அடடே, இந்த 10,000 எப்படி இதெல்லாம் வந்தது? எல்லாம் நம்ம ஆஃபீஸில் அப்படி இப்படி சம்பாரிச்சது தான் சார். இந்த ஆஃபீஸை வச்சு என்ன நான் வசதிக்கிட்டேன் சார். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார் உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா கம்பெனி எப்படி உருப்படும்? பட்டினி கிடந்தாலும் நேர்மையா இருக்கணும். உனக்கு இங்க வேலை கிடையாதுயா. அக்கௌண்ட்லாம் கூட செட்டில் பண்ண முடியாது. நீ பண்ண ஊழலுக்கு அதான் கரெக்ட். சொந்தமா கார் வச்சிருக்கேன்னு சொன்னல, அதுல வீட்டுக்கு போய் சேரு. கிளம்பு. இல்லைன்னா காரை விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். என்ன சார், நேர்மையா இருந்தவரும் அனுப்பிச்சிட்டீங்க, ஊழல் பண்ணி சம்பாதிச்சவரும் அனுப்பிச்சிட்டீங்க. இந்த ஆபீஸை வேலை செய்யற 400 பேரை அனுப்ப போறேன் சார். நீங்க பயப்படாதீங்க. இந்த பிசினஸ் பழகிற வரைக்கும் உங்களை அனுப்ப மாட்டேன். என்ன கைட் பண்றதுக்கு பழைய ஆள் ஒருத்தர் வேணும் இல்ல? எல்லாருக்கும் டிஸ்மிசல் நோட்டீஸ் கொடுங்க. புது ஆளுங்களை போடுவோம். ஓகே சார். எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேணும். லெட் இட் பி எ ஃபீமேல். அதுக்கு முதல்ல அட்வர்டைஸ் பண்ணுங்க. பிஏவை செலக்ட் பண்ணுவோம். ஓகே சார். அக்கா அக்கா வாங்கக்கா. தெரியாமலே உங்களை அக்கான்னு கூப்பிட்டோம். ஆனால் உண்மையிலே நீங்கள் அக்கான்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அம்மா எங்க? அம்மா உள்ளதாங்க இருக்காங்க. அக்கா, நீங்க அன்னைக்கு பேசிட்டு போனதுல இருந்து அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்காங்க. ஒழுங்கா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல. நீங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சிட்டாங்க. அவங்க முகத்துல முன்ன மாதிரி சிரிப்பே இல்லைக்கா. உள்ளதா இருக்காங்களா? ஆமாங்கக்கா. அம்மா செல்வி, என்னம்மா? நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? நான் உங்களை விட்டுட்டு போயிடவே நினைச்சீங்களா? இல்லம்மா, இல்லம்மா, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும்
அன்னைக்கு அப்படி பேசினது என் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சுமா. ஜெயில போய் அவங்கள பார்த்தேன். அவங்க சாரை பத்தி சொன்னாங்க. உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நான் கேட்டேன். சின்ன குழந்தையா இருந்தா ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். நான் சின்ன குழந்தை இல்லையே, அடக்கிட்டேன். நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு, தாங்கிட்டேன். சில நிஜங்கள் அப்படிதாம்மா, கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலே போயிடக்கூடாதான்னு தோணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாமுன்னு தோணும். அது நம்ம மனநிலையை பொறுத்தது செல்வி. எப்படியோ நீ திரும்பி வந்துட்ட, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் காட். ஆமா, அன்னைக்கு கோவத்துல என்ன சரோஜினி அம்மான்னு கூப்பிட்டல்ல? சொல்லு, நான் உனக்கு அம்மாவா இல்ல சரோஜினி அம்மாவா? கோவத்துல பேசுற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இருக்காதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. நீங்க பெரியவங்க தானே, அதுக்கு போய் அர்த்தம் எடுத்துக்கலாமா? நீங்க எனக்கு அம்மாதான். நிஜமாவா சொல்ற? முன்ன விட ஸ்ட்ராங்கான அம்மா. எனக்கு தெரியும், உன் பாசத்தை பத்தி எனக்கு தெரியுமா? தெரியும் இல்ல? அப்ப ஏன் புலம்பிட்டு இருந்தீங்களா? நான் வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே, உங்க முகத்துல சிரிப்பே இல்லையாமே? யார் சொன்னாங்க? பசங்க சொன்னாங்களா? என்ன செய்ய, ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சுமா. செல்வி, அவரை பாத்தியா? நான் சார பார்த்தேன். சாரா? ஆமா, நீங்க தான் எனக்கு அம்மா. அவர் எனக்கு எப்பவுமே சாருதான். அவரும் உங்களை மாதிரி மனசு உடைஞ்சு போயிருந்தாரு. செல்வி, நீதாம்மா ஒட்ட வைக்கணும். உன் பாசம்தான் அவரை பழையபடி திடப்படுத்தும். பாவம், ரொம்ப பயந்துட்டாருமா. உங்க அம்மா சொல்றதையெல்லாம் நீ நம்பியிருந்தா என்ன ஆயிருக்குமோ என்னவோன்னு அவர் பயந்துட்டாருமா. இல்லம்மா, நான் நம்ப மாட்டேன். என் அம்மா இல்ல, இனிமே சார பத்தி யாரு எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவருடைய பாசம், உங்க பாசம், இதுதான்மா உண்மை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்களுக்கு துணையா இருப்பேம்மா. உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். இது போதும் செல்வி, எனக்கு இது போதும். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ, என்னம்மா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டேன்? அதெல்லாம் சொன்னா அப்படின்னு அர்த்தமா? இன்னும் எவ்வளவு நாள் இருக்க வேண்டியது இருக்கு? உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு குழந்தை பிறந்த அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும். இத்தனை பிரசவத்தை நான் பார்க்க வேண்டாமா? இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 100, 150 வயசு இருப்பேன். இருப்பீங்கம்மா. நீங்க எப்போ இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், நானும் உங்க கூட இருக்கணும். அதுதான் வேணும். செந்தமிழரசி, 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 செந்தமிழரசி. மிஸ்டர் செந்தமிழரசி, உங்க கணவர் மிஸ்டர் கார்த்திகேயனை நீங்க கொலை செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல, என் கணவரை நான் கொலை செய்யல. கொலை செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளோ பிரிவுகளோ
கோவங்களும் மட்டும்தான் வெளியே தெரியும். ஆனா அவங்க 2 பேரும் எவ்வளவு அன்பா பாசமா வாழ்ந்தாங்கங்கிறது அவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். அப்போ வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றீங்களா? வெளியில இருந்து பாக்குறவங்களை விட அந்த கணவன் மனைவிக்கு தான் தெரியும் ஒருத்தர் எவ்வளவு நேசிக்கிறாங்கங்கிறது. அந்த மாதிரிதான் நான் என் கணவரை நேசிச்சேன். எல்லா குடும்பங்களையும் வர மாதிரிதான் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை வந்தது. அத வச்சு நான் அவரை கொலை செஞ்சதா கேஸ் போட்டிருக்காங்க. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைக்காக கணவரை கொலை பண்றதா இருந்தா நம்ம நாட்டுல பாதி பொண்ணுங்க விதவையா தான் இருப்பாங்க. இத தவிர நான் வேற எதையும் சொல்ல விரும்பல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சொல்ல விரும்பலையா இல்ல சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? உங்க கணவர் உங்க துப்பாக்கியால தான் சுடப்பட்டு இறந்திருக்கார். அந்த துப்பாக்கி உங்க வீட்டுல இல்ல. காவல்துறையில மிகப்பெரிய பதவியில இருக்கிற இருந்த உங்களால உங்க துப்பாக்கியை பத்திரமா வச்சுக்க தெரியாதா? உங்க கணவரை சுட்ட டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு புரியாம துப்பாக்கியை தூக்கி வீசி எறிஞ்சிட்டீங்க. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அரசாங்க ரகசியத்தை திருடிட்டு போயிடுறாங்க. செந்தமிழ் அரசு வீட்டில் இருக்க துப்பாக்கி திருட முடியாதா? யுவர் ஆனர், அரசியோட துப்பாக்கியால் சுடப்பட்டது தான் உண்மை. ஆனா சுட்டது அரசியாங்கிறதான் கேள்வி. செந்தமிழ் அரசியை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ரத்னத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். இன்ஸ்பெக்டர் ரத்னம், இன்ஸ்பெக்டர் ரத்னம், இன்ஸ்பெக்டர் ரத்னம். செந்தமிழ் அரசியை நீங்க தானே அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா. அவங்க கணவர் அவங்களே கொலை பண்ணதாகவும் உங்களுக்கு போன் வந்ததாகவும் கோர்ட்ல சொல்லியிருக்கீங்க. ஆமா. பப்ளிக் பூத்ல இருந்து போன் வந்ததுனால பேசுனது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, சொல்லியிருக்கேன். பப்ளிக் பூத்ல இருந்து பேசினா போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால கண்டுபிடிக்கவே முடியாதா சார்? இதுக்கு முன்னால எத்தனையோ கேஸ்ல கண்டுபிடிச்சது இல்லையா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இது வரைக்கும் போன் பண்ணது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கல. சரி, அதை விடுங்க. போன்ல பேசினவனுக்கு சுட்டது செந்தமிழ் அரசி தான் எப்படி தெரிஞ்சது? தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? போன் பண்ணவனுக்கு மிஸ்டர் கார்த்திகேயனை சுட்டது செந்தமிழ் அரசி தான் எப்படி தெரிஞ்சது? அதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப போன் பண்ணவன் அரசிக்கும் மிஸ்டர் கார்த்திகேயனுக்கும் 2 பேருக்கும் தெரிஞ்சவனா தான் இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க, தெரிஞ்சிருக்கலாம்ல? தெரிஞ்சிருக்கலாம். அந்த கோணத்துல நீங்க விசாரணை பண்ணீங்களா? இல்ல. இல்ல. ஏன் விசாரணை பண்ணல? குடும்பத்துல பிரச்சனை, நான் செத்த அதுக்கு செந்தமிழ் அரசி தான் காரணம்னு கார்த்திகேயன் டைரியில எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. கோர்ட்ல அந்த டைரியை சப்மிட் பண்ணிருக்கீங்க. ஆமா, பண்ணியிருக்கேன். அது அவர் சாகிறதுக்கு முன்னால எழுதுந்து. உங்களை கொலை பண்ணிடுவேன்னு செந்தமிழ் அரசி அவர் மிரட்டியிருந்தா தானே அப்படி எழுதியிருக்க முடியும்? அப்படி அரசி மிரட்டி இருந்தா டைரியில மட்டும் எழுதி வச்சுட்டு அவர் சும்மாவா இருந்திருப்பாரு? வீட்டில் இருந்த செந்தமிழ் அரசி துப்பாக்கிய கார்த்திகேயன் சாரே எடுத்துட்டு போய் அவரே அவர் சுட்டுக்கிட்டு ஏன் தற்கொலை பண்ணிருக்க கூடாது? அப்படி பண்ணியிருந்தா துப்பாக்கி அந்த இடத்துல இருந்திருக்கணும்ல? இல்லையே சார். துப்பாக்கி அந்த இடத்துல இல்லாதனால கார்த்திகேயன் சார் தற்கொலை பண்ணிக்கலன்னு சொல்றீங்க. ஆமா. துப்பாக்கி செந்தமிழ் அரசி வீட்டில் இல்லாதனால செந்தமிழ் அரசி தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. வெறும் யூகத்தில் தான் சொல்றீங்க, அப்படிதானே? சரி, அதை விடுங்க. உங்க மனைவி உங்களை எப்படி மதிப்பாங்க? எப்படி மதிப்பாங்கன்னா நீங்க கேக்குறது எனக்கு புரியல சார். இல்ல, கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேக்குறேன். ஆமா, என் மனைவி என்ன தெய்வமா தான் நினைப்பா. நீங்க எனக்கு தெய்வம் மாதிரின்னு உங்ககிட்டே சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு பூஜை பண்ணுவாங்களா? உங்க முன்னாடி கற்பூரம் ஏத்துவாங்களா? உங்களுக்கு பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களா? தெய்வம்னு சொல்லிட்டா அதெல்லாம் பண்ணுவாங்களா சார்?
சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படியே அர்த்தம் எடுத்துக்கூடாது சார். அதுதான் சார் நானும் சொல்றேன். டைரியில எழுதுனதை வச்சு செந்தமிழ் அரசி தான் கார்த்திகேயனை கொலை பண்ணாங்கன்னு நீங்க எப்படி சார் அர்த்தம் எடுத்துக்கலாம்? எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்க. இந்த கேஸ் முறையா விசாரிச்சு நீங்க நடவடிக்கை எடுக்கல. செந்தமிழ் அரசி பெரிய பதவியில இருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும்னு நினைச்சு அவங்கள அவசரமா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல. அப்படி இல்லனா வேற யாரோ சொல்லி நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க வேலை போயிருக்கீங்க. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடந்திருக்கு. எது உண்மைன்னு சொல்லுங்க. ரெண்டும் இல்ல சார். சரி, நீங்க போகலாம். யுவர் ஆனர், விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் மிஸ்டர் விஸ்வநாதனை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். விஸ்வநாதன் விஸ்வநாதன் விஸ்வநாதன். நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். கேளுங்க. இப்ப கேட்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு என்ன விசாரிக்கணும்னு சொன்னீங்க? இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். செல்வி உங்களுக்கு என்ன உறவு? சொல்லுங்க சார், செல்வி உங்களுக்கு என்ன உறவு? செல்வி என் பொண்ணு. நீங்களும் உங்க மனைவியும் அவங்க மேல பாசமா பழகிறதுனால, பிரியமா பழகிறதுனால அரசியால பொறுத்துக்க முடியல. அதனால தேச விரோதின்னு கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டினாங்கன்னு கோர்ட்ல சொல்லியிருக்கீங்க. ஆமா. உங்க பொண்ணு மேல நீங்க பாசத்தை காட்டுறீங்க. அதுக்கு ஏன் சார் அரசி கோவப்படணும்? அவங்க கூட இருந்த செல்விய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க கூட்டிட்டு போயிருந்தா உங்க மேல கோவம் வரும். செல்விய அரசி வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. வேண்டான்னு ஒதுக்குன பொண்ணு மேல நீங்களும் உங்க மனைவியும் பாசம் காட்டினா அவங்களுக்கு ஏன் சார் கோவம் வரணும்? எதுக்காக சார் உங்களை அவங்க மிரட்டணும்? அதனால கார்த்திகேயன் சாரை பார்த்து உங்க மனைவி என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. நீங்க மிகப்பெரிய ஆள், விவிஐபி, மல்டி மில்லியனியர். உங்களுக்கு தெரியாத அரசியல்வாதியும் இல்ல, அதிகாரிகளும் இருக்க முடியாது. அப்படி இருக்கப்ப செந்தமிழ் அரசி மிரட்டினாங்கன்னு பயந்து கார்த்திகேயன் சார் கிட்ட போய் சொன்னேன்னு சொன்னீங்களே, வேடிக்கையா இருக்கு சார். உங்களை பார்த்து மத்தவங்க பயப்படுற நிலைமையில இருக்கு நீங்க செந்தமிழ் அரசியை பார்த்து பயப்படுறது சிரிப்பா இருக்கு சார். நீங்க போகலாம். மறுபடியும் ஆனா விசாரிப்பேன், நிறைய கேட்பேன். யுவர் ஆனர், செல்வியை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். செல்வி செல்வி செல்வி. கூப்பிடுறாங்க உன்னை. உங்ககிட்டயும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன். உங்க ஹஸ்பண்ட் பேரு? அவர் பேர் ஜெயதேவ். எல்லாரும் ஜிஜேன்னு கூப்பிடுவாங்க. அவர் கேரக்டர் எப்படி? அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு, ரொம்ப வருஷம் ஜெயில இருந்திருக்காரு, கரெக்டா? உங்களை ஏமாத்தி மேரேஜ் பண்ணிருக்காரு, கரெக்டா?
உங்ககிட்ட நிறைய பிரச்சனை பண்ணிருக்காரு, கரெக்டா? ஏன் மௌனமா இருக்கீங்க செல்வி? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா. உங்களுக்கும் உங்க கணவர் ஜிஜேக்கும் பிரச்சனைங்கிறதுனால நீங்க அவரை கொலை பண்ணிட்டீங்களா? பண்ணல. ஆனா உங்க தாய் செந்தமிழ் அரசி அவரோட கணவரை கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? உங்களை அவங்க மகளா ஏத்துக்கல, அவங்க உங்களுக்கு தாயா நடந்துக்கல. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எது வேணுமாலும் பண்ணுவாங்கன்னு கோர்ட்ல சொல்லியிருக்கீங்க, சொன்னீங்களா? ஆமா. உங்களை மகளா ஏத்துக்கலன்னு வெறுப்பு உங்க மனசுல இருந்திருக்கு. அந்த வெறுப்புனால தான் செந்தமிழ் அரசி கார்த்திகேயனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இல்ல, நான் அதனால சொல்லல. அவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு இருந்ததா இல்லையா? அது போதும், இப்போ நீங்க போகலாம். ஆனா உங்ககிட்டயும் நான் நிறைய கேள்வி கேட்கணும். கேட்பேன், போங்க. யுவர் ஆனர், அவசரமா இந்த கேஸ் போடப்பட்டுள்ளது. செந்தமிழ் அரசியோட துப்பாக்கி அவங்க வீட்டுல இல்ல. நான் செத்தா அதுக்கு செந்தமிழ் அரசி தான் காரணம்னு கார்த்திகேயன் சார் டைரியில் எழுதி வச்சிருக்காரு. இந்த 2 காரணத்தை வச்சு மட்டும் செந்தமிழ் அரசி தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. பப்ளிக் பூத்ல இருந்து யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் போன் பண்ணதை வச்சு இன்ஸ்பெக்டர் செந்தமிழ் அரசியை அரெஸ்ட் பண்ணிருக்காரு. போன் பண்ணது யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முயற்சியும் பண்ணல. செந்தமிழ் அரசி கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் தான் கொலை பண்ணாருன்னு உறுதியா சொல்ல முடியாது. இவரை ஜாமீன்ல விடுறதுனால இந்த கேஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்ல. இந்த வழக்குல எந்த வலுவான சாட்சியும் இல்ல, நேர்ல பார்த்த சாட்சிகளும் இல்ல. அப்படி இருக்கும்போது என் கட்சிக்காரர் செந்தமிழ் அரசி சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அவருக்கு ஜாமீன் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். செந்தமிழரசி குற்றவாளி என்று கருதுவதற்கு இடமில்லை. ஆனால் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தெளிவான விவரங்களோ சாட்சிகளோ போலீஸ் தரப்பில் முழுமையாக சொல்லப்படவில்லை. போலீஸ் அவர்களது விசாரணையை தீவிரப்படுத்தி முழுமையான அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கில் வலுவான சாட்சிகள் இல்லை, நேரில் பார்த்த சாட்சிகளும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது சாட்சிகளை எப்படி கலைக்க முடியும் என்று எதிர்த்தரப்பு வக்கீல் மிஸ்டர் உதயச்சந்திரன் கூறியதை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. தவிரவும் செந்தமிழரசி உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர், உயர்ந்த பதவிகளில் இருந்தவர், அந்த பதவிகளுக்கு பெருமை சேர்த்தவர். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு செந்தமிழரசிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். கோர்ட் இஸ் அட்ஜர்ன். கலை, என் பையனை பாத்தியா எப்படி ஆகி பண்ணான்னு பாத்தியா? கங்க்ராட்ஸ் உதய், பிரமாதமா பேசுனடா. இவ்வளவு நல்லா பேசுவேன் நினைக்கவே இல்லை. குட். மேடம் போலாம் வாங்க. மா, என்னம்மா உங்களை இப்ப விட மாட்டாங்களா? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியணும், முடிஞ்சோன்னு வந்துடுவேன்.
நீ தைரியமா இருக்கணும். நினைச்சுக்காதீங்க, நான் அத்தையோட போறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன இப்போ ரிலீஸா பண்ணிட்டாங்க, சும்மா ஜாமீன் தானே கொடுத்துருக்காங்க. ரிலீஸ் ஆக நீங்க விட்டுருவீங்க? இதை வந்துட்டேன், ரிலீஸ் ஆக விட்டுருவோமா? வரேன் 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 மாமா சார். அத்தா என்ன அத்தது ரொம்ப சைலண்டா வரீங்க? ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது பேசுங்க. எனக்கு ஜாமீன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை மாப்பிள்ள. அது எப்படி உங்களுக்கு கிடைக்காம இருக்கும்? ஒரு வகையில பார்த்தா நீங்களே நீதி தேவதை. நீதி தேவதைக்கு நீதி கிடைக்காம இருக்குமா? உதய இவ்வளவு திறமையா ஆகிய பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாமா, பிரமாதமா பேசினான், பிரமாதம். கலை மா, நாம இப்ப இருக்கிற வீட்டுக்கு போக வேண்டாம், வேற ஒரு வீட்டுக்கு போயிடலாம். ஏமா? அந்த வீட்டுல இருந்தா அப்பா ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். மாமா ஞாபகம் வருது தப்பு இல்லையா அத்தை? மரணங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான், ஆனா இப்படி வரக்கூடாது. அதுவும் நானே அவரை கொலை பண்ணுதா, என்ன அரெஸ்ட் பண்ணி வேண்டாம், அந்த வீட்டுக்கு போக வேண்டாம். மா, யாரோ பண்ண சதிக்கு வீடு என்னமா பண்ணும்? வேண்டாம் கலை, வேற வீட்டுக்கு போயிடலாம். வேற வீட்டுக்கு போனா மட்டும் அப்பா ஞாபகம் வராம இருக்குமா? அதானே, எந்த வீட்டுக்கு போனாலும் மாமா ஞாபகம் வரதானே செய்யும். அவ சொல்றது கரெக்ட் தான் அத்தை. அவரோட வாழ்ந்த அந்த வீட்டுல இருந்தா நடந்தது என் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும். என்னால வேற எதையும் செய்ய முடியாது, என்னை முடக்கி போட்டுடும். எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அது சரி, அது சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. அப்போ அந்த இன்னொரு வீட்டுக்கு போயிடுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.